அதுக்கு வந்து அதுக்கு உண்டான எனக்கு வேறு பொழுதுபோக்கு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, ஊரை சுற்றுறது, இந்த சமாச்சாரம்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையவே கிடையாது. கிடையாது எனக்கு. எல்லாம் வீட்டோட தான். எனக்கு அப்பா நேரா வந்தேன்னா சைக்கிள்ல வந்தேன்னா, அங்கே குமுதத்தில 7 மணிக்கு 4 மணிக்கு கதை குடுப்பாங்க. அங்கே 4 மணிக்கு அதுவும் சுஜாதா கதைன்னா குச்சு குச்சு குச்சுன்னு எதிர்பார் அது படிக்கிறதுக்குள்ள ரொம்ப இதா இருக்கும். அத படிச்சுட்டு அங்கேருந்து சைக்கிள்ல வந்து வீட்ல வந்து நைட் போட்டு காத்தால படம் குடுக்கணும். அப்படி இருக்கும்போது நைட்லாம் பண்ணி விடியகாத்தால காலேஜுக்கு போனேன் நானு. காலேஜ் போறதுக்கு முன்னாடி அங்க போய் கீழ்ப்பாக்கம் குடுத்துட்டு, அந்த இது சாரி அந்த கெல்லிஸ்ல போய் குடுத்துட்டு, அங்கேருந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்க்கு வந்துருவேன் நானு. ஸோ இப்படியெல்லாம் நடக்கும். இதில பண்ணும்போது அத ஒரு வாட்டி நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆஃபர் கிடைச்சது. அதாவது இதெல்லாம் நான் சொன்னது கல்கி இதெல்லாம் லேட்டர். நான் 70ல பண்ணும்போது, ம். பங்களாதேஷோட வார் நடக்கும்போது 14 நாட்கள்னு சொல்லி சுஜாதா சார் வந்து பெங்களூர்ல இருக்காரு. அப்ப எனக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது எனக்கு வந்து குமுதத்தில தொடர்கதை குடுக்குறாங்க. ம். முதல் ஃபர்ஸ்ட்டு கன்டினியூஸ் ஸ்டோரி இன் பாப்புலர் மேகசின். அதுக்கு முன்னாடி கண்ணன்ற பத்திரிக்கைக்கு போட்டேன். பண்ணும்போது எனக்கு குடுத்துட்டாங்க 14 நாட்கள்னு சொல்லிட்டு. இந்த பங்களாதேஷ் 14 அது 14 இஷ்யூ தான் வரப்போகுது. நான் 14 இஷ்யூ போடும்போது போட்டேன். அவர் பெங்களூர்லேருந்து கதை எழுதுவார், கதை எதுவும் படிச்சுட்டு பண்ண வேண்டியிருக்கும்.